Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது இனிப்பு சீடை. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்காக நம்ம செய்ய போகிறோம். வறுத்தரைச்ச அரிசி மாவு, இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து வெள்ளை எள் அல்லது கருப்பு எள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு அதுவும் சேர்த்துட்டு இப்போ நெய் அல்லது வெண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சிட்டு செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்னா வெல்லம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்பு சீடை இனிப்பு சீடை இந்த ரெண்டுக்குமே என்னென்னா உளுந்து வந்து நல்லா வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். பார்த்திங்கன்னா ரொம்ப தீயவும் இல்லை, அதாவது ரொம்ப வெள்ளையாகவும் இல்லை. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு இப்போ ஆற வச்சுருக்கிறோம். இதை வந்து ஆற வச்சு அரைச்சி நம்ம சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். இதை நம்ம அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம உளுத்த மாவு வந்து அரைச்சிட்டோம். இதை வந்து என்னென்னா ஒரு சின்ன கப்பில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். நம்ம வந்து அரிசி மாவு கூட சலிக்கிறப்போ இதையும் சேர்த்து சலிச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா 200 கிராம்ஸ் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் உப்பு சீடைக்கு. இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம். அந்த ஈரப்பதம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சீடை வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இந்த லைட்டாக அந்த சூடு இருந்தால் கூட போதும். நம்ம அரிசி மாவை வறுத்துட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வறுத்த அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம், அதாவது 200 கிராம் எடுத்துருக்குறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு, வறுத்தரைச்ச உளுந்து மாவு, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து என்னென்னா எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எள்ளு இதை நல்லா சலிச்சுட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப பெருசாக இருக்குது. இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து தேங்காய் வந்து நீங்கள் சின்ன சின்னதாகவும் நீங்கள் வந்து போடலாம், அதாவது கீரியும் போடலாம். இது வந்து நான் வந்து தேங்காயை வந்து துருவிட்டு நல்லா வறுத்துட்டேன். நெய்யில் வந்து வறுத்தாச்சு, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், எனக்கு இது பிடிக்குங்கிறதுனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு, நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு என்னென்னா நம்ம பட்டர் சேர்க்காமல் 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாலே போதும். அடுத்து என்னென்னா எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் நான் வந்து வெல்லம் எடுத்துருக்கிறேன். வெல்லம் வந்து இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இப்போ நம்ம இதை கரைச்சிக்கலாம். அதாவது என்ன, ரொம்ப நேரம் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, பாகு மாதிரி காய்ச்ச வேண்டியதில்லை. ஜஸ்ட் வந்து அதாவது காய்ச்சிட்டு வடிச்சுக்கலாம். ஜஸ்ட் கரைஞ்சாலே போதும். இப்போ நம்ம நெய் ஊற்றிட்டோம். இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு என்னென்னா நம்ம தண்ணி ஊற்றி பசியாமல் வெள்ளை தண்ணியவே ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். நல்லா நெய்யை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து வெல்லம் வந்து நிறையா போட்டால் பிடிக்கும் அப்படின்னு தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நல்லா திக்காக இருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதையே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் ஒரு டூத்பிக்கில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதே மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம் டூத்பிக்கில். இதுதான் வந்து டிப்ஸு. வெடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இது ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று செக் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா அதாவது என்ன பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சீடை எடுத்துக்கலாம். இது நல்லா அப்படியே இந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான பதம். சுவையான இனிப்பு சீடை ரெடி. இனிப்பு சீடை எப்படி செஞ்சங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.